நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே. இந்த கடவுள் ஆண்டவர் படைச்சிருக்காரு. இது பார்த்து உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்க ஐயா. அதாவது பிரதர், இந்த கடல் பாத்தீங்கன்னா ஆண்டவர் எவ்வளவு பிரம்மாண்டமா படைச்சிருக்காரு பிரதர். பைபிள் ஆண்டவர், நான் ஒரு வசனம் படிச்சேன். யாக்கோபு 1:6 சொல்லுகிறது, சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற அலைக்கடலுக்கு ஒப்பா இருக்கிறான்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த அலைக்கடல் பாத்தீங்கன்னா ஒரே நிலையா இருக்காது, போயிட்டு போயிட்டு வந்துட்டே இருக்கும். காற்று எப்படி அடிக்கிறதோ அது போல போயிட்டே இருக்கு. அது போல சந்தேகப்பட்டு ஒரு வாழ்க்கை வாழ்வோம்னு சொன்னா அவங்க வாழ்க்கை இந்த கடல் அடை போலதான். எங்க காற்று அடிக்குதோ அந்த பக்கம் போய்கொண்டே இருப்பாங்க. அதனால கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருங்க. அவர் இல்லாம இது எல்லாமே, இந்த காற்று, இந்த கடல், இங்க இருக்கிற மனிதர்கள், ஏன் நீங்களும் நானும் இல்லாம வந்தோமா? ஒரு படைப்பாளர் இல்லாம படைப்பு வர முடியும். இந்த போனை யாரோ ஒருத்தர் உருவாக்கி இருக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் உருவாக்கி இருக்காங்க. அவர் இல்லாம எதுவுமே அப்ப அவர் இருக்கிறார். அதை நம்புனா நமக்கு என்ன கிடைக்கும்? அதை நம்புனா நமக்கு கடவுள் இருக்கிறார்னு சொல்லி நம்ம நம்பணும்னு சொன்னா நமக்கு பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள், கடவுளால் வருகிற ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கிறது. அதனால சந்தேகப்படாதீங்க. கடவுள் இருக்கிறாரா இல்லையா, என் குறை தீருமா இல்லையா, என்னோட கஷ்டம் மாறுமா மாறாதா, என் வியாதி நீங்கமா நீங்காதா, கண்டிப்பா மாறும். கர்த்தர்னு ஒருத்தர் இருப்பாருன்னா, வல்லமையுள்ள தேவன் ஒருவர் இருப்பாருன்னா உங்களை அவர் மாற்றுவார். சந்தேகம் எல்லளவும் சந்தேகப்படாது, விசுவாசத்தோடு அவன் கேட்க கடவுள் அப்போ அவன் பெற்றுக்கொள்வான்னு சொல்லப்படுது. நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு ஏதாவது ஒரு குறையோடு கூட பார்த்துட்டு இருக்கீங்களா? உங்களை பார்த்து நாங்கள் சொல்றோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்க எதை விசுவாசத்தை இயேசு சாமி கிட்ட கேட்டு பாருங்க. சந்தேகப்படாம, எவ்வளவும் சந்தேகப்படாம கேட்டு பாருங்க. உங்களுக்கு இன்றைக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற சந்தேகங்கள் மாறணும், அவங்களுக்குள்ள விசுவாசம் வரணும், அவங்க எதிர்பார்க்கிற காரியங்கள் அவங்களுக்கு நடக்கணும், நீங்க இருக்கிறீர் என்று அவங்களுக்கு விளங்க பண்ணும். அற்புதம் செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you, God bless you, God bless you.